ஹாய் செல்லகுட்டீஸ். ஸோ இப்போது 12th கெமிஸ்ட்ரியில் சாலிட் ஸ்டேட் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். அதில் திடநிலைமை தமிழில் சொல்லுவாங்க. அதில் பாடி சென்டர்டு கியூபிக் BCC பொருள் மைய கனசதுரம் அப்படின்ற டாபிக் ஃபுல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அடுத்து லைக் பண்ணுங்கள், அடுத்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் கொஞ்சம் ஈஸியாக போட்டு எல்லாத்தையும் மார்க் வாங்க வைக்கலாம். ஸோ கொஞ்சம் நீங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட டாபிக் பாருங்கள், பாடி சென்டர்டு கியூபிக். இந்த பாடி சென்டர்டு கியூபிக்னால் நம்ம ஆல்ரெடி சிம்பிள் கியூபிக் நடத்தி வீடியோ போட்டிருக்கோம். அதை ஒரே ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதை படிச்சிங்கன்னா தான் இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, நம்ம இப்போ போகலாம். இப்போது இந்த பாடி சென்டர்டு கியூபிக்கில் நடுவில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஆட்டம் கொண்டு வந்துடுவாங்க. 8 பீசஸ் சேர்ந்து ஒரு ஆட்டம்னு சொல்லியிருந்தோம், ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிள் கியூபிக்கில் இந்த 8 பீசஸும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆட்டம் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஒரு ஆப்பிளை கட் பண்ணால் 8 பீசஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த 8 பீசஸ் மொத்தமாக சேர்ந்தால் ஒரு ஆட்டம் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். எப்போது? சிம்பிள் கியூபிக் எளிய கனசதுரத்தில் நம்ம பண்ணோம். பொருள் மையம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பாடி வந்து சென்டர்டு, அதாவது மறுபடியும் நடுவில் வந்து என்ன இருக்குது, ஒரு ஆட்டம் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி சிம்பிள் கியூபிக் எளிய கனசதுரத்தில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்கும்போது நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணியிருந்தீங்க, அதில் 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். ஸோ அப்போ NC நம்பர் ஆஃப் கார்னர்ஸ்னால் எத்தனை மூலைகள் இருக்குது ஒரு எளிய கனசதுரத்தில் அப்படின்னு பார்த்தா 8 அப்படின்றது தெரியும். அதனால தான் நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் இஸ் 8 அப்படின்னு படித்தோம். இதுலேயும் அதே மாதிரி தான் NC/8, இன்னொரு ப்ளஸ் போட்டு NB/1 அப்படின்னு வந்துடணும். ஏன்னா பாடி சென்டரில் ஒரு ஆட்டம் வந்துருச்சு, அதனால். அப்போது NB/1 அதுவும் ஃபார்முலாவில் சேர்த்துக்கணும். இப்போ இதோட ஃபார்முலா NC/8 ப்ளஸ் NB/1. ஸோ அப்போ NCன்னு சொல்லும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிங்கன்னா 8 கார்னர்ஸ் இருக்குது, 8 பீசஸ் இருக்குது அதில். அதனால் 8/8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாடி சென்டர்டில் ஒரு ஆட்டம் இருக்குது, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாடி சென்டர்டு வைக்க முடியும். அதனால் டிவைடட் பை 1. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/1, 1/1 1 + 1ன்னே நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனை அணுக்கள் இருக்கும் அப்படின்னா 2 அணுக்கள். இதை மட்டும் எழுதுனீங்கன்னா 2 மார்க் கிடைக்குப்பா. 2 மார்க் கொஷின்ஸில் இந்த கேள்வி நிறைய டைம்ஸ், கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேள்வி கேட்பாங்க, உறுதியாக கேட்பாங்க. பொருள் மைய கனசதுரம்னு போட்டு இந்த படத்தை வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த படத்தை வரைஞ்சி இந்த ஃபார்முலா எழுதி இதை எழுதினீங்கன்னா 2 மார்க் உறுதியாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இதில் இன்னொரு டாபிக் சொல்ல போகிறோம். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னா என்னென்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? கோஆர்டினேஷன் நம்பர்னால் என்ன அர்த்தம், இந்த நடுவில் இருக்கக்கூடிய BCC எத்தனை ஆட்டத்தோட டச் ஆகிருக்கு, டைரெக்டாக டச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பீசஸோடையும் என்ன ஆகிருக்கு, டைரெக்டாக டச் ஆகிருக்கும். சரிங்களா? 8 பீசஸோட டைரெக்டாக டச் ஆகிருக்கும். அதனால் கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் என்ன வரும், 8 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, கோஆர்டினேஷன் நம்பர் தமிழ் மீடியத்துக்கு அணைவு எண் என்றால் அணைவு எண் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? பொருள் மைய கனசதுரத்தின் அணைவு எண் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பர் எத்தனை எழுதணும், 8. அதுவே எளிய கனசதுரத்தின் அணைவு எண் 6 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து நம்ம 5 மார்க்குக்கு போகலாம். 5 மார்க்கில் BCCயோட இங்கிலீஷ் மீடியத்துக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி அல்லது பேக்கிங் ஃப்ராக்ஷன்ஸ் பர்சன்டேஜில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டெரைவ் பண்ணி காமிக்க போகிறோம். பொருள் மைய கனசதுரத்தின் பொதிவுத்திறன் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளே இருக்கக்கூடியது ஒரு அட்டைப்பெட்டின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த அட்டைப்பெட்டியில் மொத்தமாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எத்தனை பால்ஸ் இருக்குதுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த 8 பீசஸ் பால்ஸையும் ஒன்றா சேர்த்தா ஒரு பால்னு சொல்லிட்டேன். பச்சை கலரில் இருக்கக்கூடிய இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, மொத்தமாக 8 பீசஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 8 பீசஸ் சேர்த்தா ஒரு பால், நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிங்க் கலரில் இருக்கக்கூடியது ஒரு பால். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 2 பால் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா 2 ஆட்டம் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த 2 ஆட்டத்துக்கும் பர்டிகுலராக ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். கரெக்டுங்களா? ஸ்பியர்னால் நம்மளுக்கு கோளம் வடிவத்தை கொடுக்கும். இந்த கோளத்துக்கு எவ்வளவு கன அளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கோளம் இல்லை ஸ்பியர். கன அளவுனா வால்யூம் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். தமிழில் கன அளவு. இந்த கன அளவு கண்டுபிடிக்காமல் உங்களால் எவ்வளவு
பர்சன்டேஜ் அப்படின்றத சொல்ல முடியாது. ஃபார்முலா இஸ் 4/3 பை ஆர் கியூப். இந்த இடத்துல ஆறுன்ற ஒரு விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால இந்த ஆரை வந்து நம்ம படிக்கணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ பாருங்கள், ஆர் வந்து எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சைடை மட்டும் சொன்னால் போதும். எப்படி, இங்கே வந்து ஒரு ஆர் இருந்துச்சு, இங்கே ஒரு ஆர் இருந்துச்சு, ஏஸ் ஈக்குவல் டு 2r வந்துச்சு. ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு a/2 அப்படின்னு சொல்லி எளிய கனசதுரத்தில் சொல்லிட்டோம். இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா நடுவில் வந்து பால் வந்து உருவாகிறதுனால, அதாவது ஆட்டம் வந்து நடுவில் இருக்குது அப்படின்னும்போது இதோட கன அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 விதமான பாயிண்ட் தேவைப்படுது. என்ன 3 விதமான பாயிண்ட் அப்படின்றத பாருங்கள். இங்கே பொறுத்த வரைக்கும் 3 விதமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஏ அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு, சி அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு, ஜி அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு, பி அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு, சி அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. 2 பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பாயிண்ட் தேவைப்படும்பா. அதை நான் ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி அப்படின்றத நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இருக்குது உங்களோட ஸ்ட்ரக்சரில் இப்போதைக்கு, சரிங்களா? ஏ, இங்கே வந்து பி இருக்குது, இங்கே சி இருக்குது, சரிங்களா? அப்போது ஏபிசி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த சைடு உள்ள டிஸ்டன்ஸாக அவங்க ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஏ, இந்த சைடு உள்ள டிஸ்டன்ஸு ஏன்னு வச்சுக்கலாம். அப்போது இங்கே கீழே போகக்கூடிய இந்த ஏக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பித்தாகரஸ் தியரத்தை என்ன பண்ணும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடம் நம்மளுக்கு 90 டிகிரியை உருவாக்கும், அதனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஹைபாட்டினியூஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது, சரிங்களா? ஹைபாட்டினியூஸ். இந்த ஹைபாட்டினியூஸ் என்ன பண்ணோம், ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் அண்டு ஆப்போசிட் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? அப்போது இந்த பார்ட்டு சைடு என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்புறம் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை மட்டும் எடுத்து விட்டுட்டோம்னா என்ன வரும், ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்ற பார்ட்டு வரும், சரிங்களா? அப்போது ஏசி சைடை வந்து நம்ம கண்டுபிடிச்சி தரோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த சைடு நான் என்ன பண்ணுறேன், இதை எழுதுகிறேன். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஏ அப்படின்ட்டுருக்கு. அதனால் ஏபிக்கு ஸ்கொயர் போடுறதுனால இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் போடணும், இங்கே ஒரு ஏ தான் வரும். பிசி வந்து ஏ தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஏ ஸ்கொயர், ஏன்னா ஃபார்முலா ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 2√a ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த ஸ்கொயரை மட்டும் நம்ம வெளியே எடுத்து எழுதிடலாமா, எழுதிட்டோம்னா அதை தனியாக எடுத்து எழுதிடலாம், √2a, சரிங்களா? அப்போது ஏசி அப்படின்ற ஒரு தூரம் கிடச்சிருச்சு, ரைட்டுங்களா? நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே எங்கே, வெறும் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்தது இதே மாதிரி நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாருங்கள். அடுத்த டாப்பிக்கில் நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த அதாவது மேலே போகும், அதாவது ஏஜி அப்புறம் ஏசி, இந்த டிஸ்டன்ஸ், இந்த 3 ட்ரையாங்கிள் தேவைப்படும், சரிங்களா? இப்போ இந்த 3 ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா இதை நல்லா பாருங்கள், இப்படி இருக்கும். இந்த டைரெக்ஷன் வந்து இதுவும் பார்க்குறதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இதை பார்க்குறதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்கும். இப்போது இது ஜி, இது சி, இது ஏ. ஆல்ரெடி ஏசி இப்போ தான் கண்டுபிடிச்சோம், அதோட வேல்யூ √2a. சிஜி ஒன்றும் கவலையே பட வேணாம், அங்கே ஏன்றதை அழகாக கொடுத்துருக்குறாங்க, கரெக்டுங்களா? ஸோ ஏ. அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது இதுவும் அதே போல் தான், ட்ரையாங்கிள் ஏஜிசி. இந்த டாபிக் பார்க்கும்போது ஏஜி அப்படின்றது ஹைபாட்டினியூஸ், சரியா? ஹைபாட்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போது ஹைபாட்டினியூஸ் வந்து என்ன போட்டிருக்கு, ஏஜி ஸ்கொயர் வந்து நம்ம எடுத்துட்டோம்னா இங்கிட்ட ரூட் போட்டுக்கலாம். ஸோ ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது, ஏ அப்படின்ற இது இருக்குது, சரிங்களா? ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அட்ஜசன்ட் சைடு √2a அப்படின்னு இருக்குது, √2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இதை நம்ம எழுதும்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 அப்படின்னு வந்துடும். ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர். அப்போ இதோட டாப்பிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர்
3a² அப்படின்னு கிடச்சிரும். அப்போது இங்கேருந்து எழுதுகிறேன். அடுத்து AG is equal to இந்த a² மட்டும் வெளியே எடுத்து எழுதிடலாம். √3a அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இங்கே பொறுத்த வரைக்கும் இது எதோட இப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரேடியஸோட கனெக்ட் பண்ணணும். ரேடியஸ்னால் இப்போ நல்லா தெரியணும். இங்கே இப்போ இது √3a அப்படின்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போது நம்ம ரேடியஸோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே பழைய ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை R அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இந்த டிஸ்டன்ஸ் Rன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ A is equal to 2R அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம டயகோனல்ஸை தான் பார்க்கணும். டயகோனல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு இங்கேருந்து பாருங்கள், இது ஒரு ஆஃப் ஆஃப் த ரேடியஸ், ஒரு சர்க்கிளோட ஒரு பாதி வட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரெக்டுங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய R, ஏன்னா A வந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அடுத்தது இந்த ரேடியஸ் வந்து நடுவில் இருக்கக்கூடிய பால் வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா? இப்போ இது ஒரு ஃபுல் என்ன இருக்குது, ஃபுல் வட்டம், அதாவது சர்க்கிள். அடுத்தது இங்கேருந்து இது வந்து ஒரு ஆஃப் ஆஃப் த சர்க்கிள். சரிங்களா? அப்போது இது ஒரு 6, இந்த ஃபுல் சர்க்கிள் சொல்கிறதுனால இது ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 6. ஸோ டோட்டலாக 4R அப்படின்னு வருது. யாரோட வேல்யூ? ஏக்கும் ஜிக்கும் இருக்கக்கூடிய ரேடியஸை மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா. சரிங்களா? ஏக்கும் ஜிக்கும் இருக்கக்கூடிய ரேடியஸை மட்டும் கால்குலேட் பண்ணால் இங்கே ஒரு R வருது, இங்கே ஒரு R வருது, அதாவது இங்கே ஒரு R, இந்த பாதி ஒரு R, மொத்தமாக பார்த்தா 4R வருது. 4R வந்து ஏஜியோட அளவு தான். ஏஜிக்கு எவ்வளோ வேல்யூ கிடச்சிச்சு? √3a. R மட்டும் வேணும்னா √3a/4. இவ்வளோ தான்ப்பா. இந்த ரேடியஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து வர்றதெல்லாம் ஈஸி. ஓகேங்களா? இப்போது இந்த ரேடியஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான். வால்யூம் ஆஃப் ஸ்பியர், கோளத்தின் கன அளவு. சரிங்களா? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 4/3πr³. கோணத்தின் கன அளவு, கன அளவு அப்படின்னு எழுதிக்கிறேன். R இருக்கிற இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 4/3π அப்படியே இருக்கட்டும். A வந்து √3a வெளியே இருக்கும், /4 ஹோல் கியூப். இந்த கியூப் இப்போ உள்ளே இறங்க போகுது. 4/3πa கியூப் வந்து √3க்கு இறங்குச்சுன்னா 3√3 அப்படின்னு வரும். சரிங்களா? இங்கே a³ தனியாக வரும். அடுத்து இது 4³ 64 அப்படின்னு வரும். 4 × 4 × 4. அப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணாங்கன்னா என்ன வரும்? 1 4s are 4, 16 4s are இது வரும். அப்புறம் 1 3s are 3, 3 3s are கேன்சல் பண்ணி. இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஆன்சர், கோளத்தின் கன அளவு எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். √3πa³ அப்படின்னு இருக்கு /16. ரைட்டுங்களா? இப்போது நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதில் அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போது இந்த இடத்துல ஒன்று கவனமாக கவனிக்கணும். பேக்கிங் எஃபிஷியன்சி, பொதிவு திறன் அப்படின்றதுக்கான வாய்ப்பாடு. சரிங்களா? ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல். சரிங்களா? வால்யூம் ஆஃப் கியூபிக் யூனிட் செல் தான் சொல்லணும். சரி, பரவாயில்ல, யூனிட் செல். ஸோ இன்ட்டு 100. பர்சன்டேஜில் சொல்லணும்னா 100 பண்ணிடணும் லாஸ்ட்டாக. ஓகே, இந்த பொதிவுத்திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பிசிசி அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எத்தனைன்னு பார்த்தோம். எத்தனை ஆட்டம் இருக்கும், அதில் அணுக்கள் இருக்கும் 2. அந்த 2 என்ன பண்ணணும்னா இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிடணும். ஏன்னா சிம்பிள் கியூபிக்கில் நம்ம மல்டிபிள் பண்ணலைன்னா அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் 1 தான். அதனால் 1ஆல் மல்டிபிள் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இங்கே அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம? √3πa³/16. சரிங்களா? அதை நம்ம இங்கே என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணி தான் பண்ணணும். √3πa³/16. அடுத்தது டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் என்ன வருது? a³ 100 × 100. சரிங்களா? ஓகே, a³ கேன்சல் ஆகிடும். 1 2s are 2, 8 2s are. ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிறத பாருங்கள். √3π டிவைடட் பை 8 ×
100 இருக்குது. 100 கூட கேன்சல் பண்ணலாம். 1 8s are 8, 12 8s are 96, அப்புறம் 0.4 வருது. 4 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், 0 போட்டிங்கன்னா டாட் வைக்கணும். 5 times are 40. அப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா √3 × π × 12.25. பையோட வேல்யூ எவ்வளோ, 12.5. இப்போ இந்த பையோட வேல்யூ மட்டும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3.14ன்றது இதோட வேல்யூ, √3யோட வேல்யூ வந்து 1.732. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 1.732 × 3.14, இது 12.5. இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோ, அந்த ஆட்டம் எவ்வளோ இடத்த அடைச்சிருக்கு அப்படின்றது தான் கேள்வி. பொதிவு திறன் பேக்கிங் எஃபிஷியன்சி 68%. யாருக்கு, பிசிசி, பாடி சென்டர்டு கியூபிக். பாடி சென்டர் கியூபிக்னா இதில் இருக்கக்கூடிய ஆட்டம் எவ்வளோ இடத்த அடைச்சிருக்கு, பொருள் மைய கனசதுரத்தின் பொதிவு திறன் 68. எவ்வளோ இடம் வேக்கண்டாக இருக்குது, ஃப்ரீ ஸ்பேசஸ் எவ்வளோ இருக்குது, 100% கழிச்சிட வேண்டியதான். ஃப்ரீ ஸ்பேசஸ் ஈக்குவல் டு 32% வரும். 100ல் மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி, அதில் கன அளவு 32% ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். 68% என்ன ஆயிருக்கு, ஃபில் ஆகிருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஸ்பியர் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஃபில் பண்ணியிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்ஸ் 32% இருக்காம்பா இந்த இடத்துல. 68% என்ன ஆயிருக்கு, இந்த இடம் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தான் கேள்வி. இதை நீங்கள் படிக்கும்போது இது 2 மார்க்கில் வரும். அதே மாதிரி அணைவு எண் அப்படின்ற பார்ட்டு 1 மார்க்கில் வரும். அப்புறம் இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி 5 மார்க்கில் வரும். கண்டிப்பாக படிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக மார்க் வாங்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் சால்வ் பண்ணுறேன். தேங்க்யூ.